இன்னைக்கு பதிவில் நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தா, இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வேற நடந்துட்டு இருக்கு இல்லையா? சிம்ம ராசியாக இருந்தா, சிம்ம லக்னமாக இருந்தா, அல்லது உங்களுக்கு சூரிய தசை நடந்தா, சூரிய தசையோ அல்லது சூரிய புத்தியோ நடந்தா, அல்லது உங்க ஜாதகத்துல சூரியன் சரியில்லாம இருந்ததுன்னா, இப்ப துலாத்துல சூரியன் இருந்தா அது பலம் இழந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லது அது கிரகணமாக இருந்தா, இப்படி ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தா, ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, இப்போ அரசு வேலை வேணும்னு ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, அம்மா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, முதல்ல அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னா நம்ம அதுக்கான தகுதியோடு இருக்கணும், படிக்கணும், அதுக்கான போட்டித் தேர்வுகள்லாம் நம்ம எழுதணும். அதை தாண்டி ஜாதகத்தில் நம்ம முதல்ல எதை பார்ப்போம் அப்படின்னா, இப்போ அரசியலில் ஜெயிக்கணும்னு சில பேர் கேட்பாங்க, அம்மா நான் கட்சியில் சேரலாமா, என்னை ஒரு கட்சியில் பொறுப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, நான் போகலாமா, இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் ஒரு பதவிக்கு வந்துடுவேனா, இப்படிலாம் கேட்பாங்க. அரசு, அரசாங்கம் இந்த 2 விஷயத்துக்காகவும் முதல்ல ஜோதிடர்கள் நாங்கள் எதை பார்ப்போம்னா சூரியனை தான் பார்ப்போம். உங்கள் ஜாதகத்தில் ஒருவேளை சூரியன் சரியில்லாமல் இருந்ததுன்னா, நீங்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருந்தால் ஒரு முறை கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவில். நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் சூரியனை கும்பிட்டுட்டு தான் வேலையே ஆரம்பிப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், தாத்தா பாட்டிலாம் கோவிலுக்கு போனாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். குலதெய்வம் கோவில்களுக்கு போவாங்க. மற்ற கோவில்களுக்கு அன்னைக்கெல்லாம் போக்குவரத்து வசதி கிடையாது, சாலை வசதி கிடையாது, வாகன வசதி கிடையாது. அதனால ஒரு கோவிலுக்கு போகணும்னா பல வருடம் காத்திருந்து தான் போகணும். ஆனால் காலையில் எந்திரிச்சோன்னா வயல் வேலைக்கெல்லாம் போவாங்க இல்லையா நம்முடைய தாத்தா பாட்டிலாம். அப்படி போகிறதுக்கு முன்னாடி சூரியனை கையெடுத்து கும்பிட்டுட்டு தான் போவாங்க. சூரிய வழிபாடு தான் முதன்மையான வழிபாடாக நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்தார்கள். அந்த சூரியனை நம்ம வழிபாடு செய்வதற்காகவே இருக்கக்கூடிய கோவில் சூரியனார் கோவில். தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க, ஒரு முறை போயிட்டு வாங்க. நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம், வெளி மாநிலத்தில் இருக்கிறோம், நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா ஒவ்வொரு நாளும் சூரிய பகவானை நீங்கள் கையெடுத்து வணங்க வேண்டும். சூரியனுக்கான மந்திரங்கள் இதே சேனல்ல நான் சொல்லியிருக்கிறேன். ரத சப்தமி பத்தியும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நிச்சயமாக சூரியனுடைய அருளை, சூரிய பகவானுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரும். உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா சூரியனுடைய தயவு வேணும். கண் பார்வை நல்லா இருக்கணும்னா சூரியனுடைய தயவு வேணும். அரசியல்ல ஜெயிக்கணும்னா, கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னா சூரியனுடைய தயவு நிச்சயமாக தேவை. அதுக்கு முன்னாடி நம்ம தகுதியோட இருக்கணும். கூடவே சூரியனுடைய தயவும் தேவை என்பதால் தேவைப்படுபவர்கள் ஒரு முறை சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.